என்னப்பா இவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்க? சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். போன வருஷம் கூட இந்த விருது உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கணும். உங்க பேரை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தெரியும், கேள்விப்பட்டேன். அது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால மாறி போச்சு. என் தம்பி உண்மையிலேயே நிறையவே சாதிச்சிருக்கான். அது எப்படி நீங்க அவனை ஒதுக்க முடியும்? அதனால என்னம்மா, இந்த வருஷம் தான் கிடைச்சிருச்சு. இந்த வருஷம் மட்டும் இல்லம்மா, அடுத்த வருஷம் பாருங்க கலைஞருக்கு தான் இந்த அவார்டு கிடைக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு தான் இன்னும் 4-5 வருஷத்துக்கு இருக்கும். நிறைய ஐடியாக்கள் வச்சிருக்கேன். வரப்போற வருஷங்கள்ல அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலான்னு. வெரி குட் சார், வெரி குட், கிரேட், கேரி ஆன். என்ன இது எல்லாரும் ஓரமா நிக்கிறீங்க? சாப்பிடலையா? வாங்க சாப்பிடுவாங்க. எல்லாரும் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சாப்பிடலாம் வாங்க. பிடிக்கலப்பா. பிடிக்கலையா? இன்னும் சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ள பிடிக்கலங்கிற? சாப்பாட்டை யார் சொன்னது? சாப்பிடவே பிடிக்கல. நீங்க நடந்துகிட்ட விதமும் பிடிக்கலப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன மிஸ்டர் கலையரசன், எப்படி இருக்கீங்க? நீங்க என்ன என்ன தெரியலையா? திலகா, இவருக்கு தான் தெரியல, உனக்கு கூட ஞாபகம் இல்ல? நீங்க மறந்தாலும் என்னால மறக்கவே முடியாது. என்ன, நான் டியூட்டி ஜாயின் பண்ணி பார்த்த முதல் பிரசவமே உன்னோட தானே. நான் தான்மா டாக்டர் பரிமளா. இப்ப ஞாபகம் வந்துச்சு. அப்பாடா, இப்பவாவது ஞாபகம் வந்துச்சே. என்ன, இவங்கெல்லாம் உங்க பிள்ளைங்களா? ஆமா டாக்டர். வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை நம்மளால மறக்கவே முடியறது இல்ல. திலகா, நான் உனக்கு பார்த்த முதல் பிரசவம் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. அப்ப இருந்த பயம், பதட்டம் இதெல்லாம் அப்பப்போ நான் நினைச்சு பார்த்துப்பேன். இப்போ நான் பெரிய டாக்டர் ஆயிட்டேன், 1000 பிரசவத்துக்கு மேல பார்த்துட்டேன். ஆனா திலகா, உன்னை மட்டும் என்னால மறக்கவே முடியாது. ஆமா, உன் பிள்ளைங்களை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டியா? சொல்றேன். சக்தி, செழியன், கீர்த்தனா, கண்மணி. இவங்கெல்லாம் சரி. நான் பார்க்க விரும்புற ஏவிஐபியை காணுமே, எங்கவோ? யாரு? யார கேக்குறீங்க? நான் இந்த பூமிக்கு முதல் குழந்தையா கொண்டு வந்தேனே, உங்க மூத்த மக மேகலாவை கேக்குறேன். அவதானே என் ப்ரொஃபஷனோட முதல் பிள்ளையார் சுழி. எங்க அவ? என்ன, கல்யாணம் ஆகி போயிட்டாளா? இல்ல, அவ செத்துட்டா. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, செத்துட்டா. விடுங்க. ஐயோ கடவுளே, அவளை பார்க்கணும் நான் எவ்வளவு ஆர்வமா இருந்தேன். என்ன மிஸ்டர் கலையரசன், எப்படி இந்த சின்ன வயசுல? ப்ளீஸ், போதும், மேற்கொண்டு இதை பத்தி பேச வேண்டாம். ப்ளீஸ். சாரி, நீங்க மறக்கணும்னு நினைச்ச சோகத்தை நான் ஞாபகப்படுத்திட்டேன் போல இருக்கு. சாரி, ஐ எம் ரியலி சாரி. எக்ஸ்ட்ரீம்லி சாரி திலகா. அம்மா அழாதம்மா, நீ வா.
தம்பி, நம்மளை எல்லாரும் பார்க்க போறாங்க. போப்பா போ. இங்க பாருங்க, உள்ள போப்பா. கழுதைங்களா, வாங்க எல்லாரும் இங்க. கூப்பிடுறேன்ல, வாங்க இங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? தோளுக்கு மேல வளர்ந்துட்டா என்ன வேணா செய்யலாம், எப்படி வேணா நடந்துக்கலாங்கிற நினைப்பா? வயசுல பெரியவங்களாச்சேங்கிற மட்டு மரியாதை கூட இல்லாம நடந்துக்கிறீங்க. எங்க இருந்து உங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? படிப்பு. உங்களுக்கெல்லாம் காசுன்னு கூட பார்க்காம செலவு பண்ணி படிக்க வச்சா அந்த படிப்பு உங்களுக்கு திமிரத்தான் கத்து கொடுத்துருக்கு. பெரியவங்க கிட்ட மரியாதை நடந்துக்கணும்னு படிக்கலையா? அப்பா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா திட்டுங்க. நான் ஒன்னும் பெரியவங்களை மதிக்க தெரியாதவங்க ஒன்னும் கிடையாது. பின்ன ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க? ஏன்பா, பெரியவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கிறது பேர் தான் மரியாதையா? புத்திசாலித்தனமா பேசுறீங்க. 1000 பேர் இருந்த ஃபங்க்ஷன்ல பெத்த அப்பனையே இன்சல்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிட்டீங்களே, அது தப்பா இல்லையா? அதே 1000 பேர் இருக்கிற சபையில கட்ட பொண்டாடி இன்சல்ட் பண்றது மட்டும் தப்பு இல்லையா? என்னப்பா பேசாம இருக்கீங்க? நாங்க கிளம்பி வந்தது நீங்க அப்படி நடந்துகிட்ட வருத்தத்திலையும் கோபத்திலையும் தான். ஆனா நீங்க காரணமே இல்லாம அம்மாவை அவமானப்படுத்திட்டீங்களே. இது பாருங்க, நான் எதையும் நினைச்சு அந்த மாதிரி நடந்துக்கல. என் மனசுல என்ன தோணுச்சோ அதை செஞ்சேன், அவ்வளவுதான். அதையும் எங்களால ஏத்துக்க முடியலப்பா. அம்மாவோட அப்பா அம்மா கொடுத்த பணத்துல தானே பிசினஸ் ஆரம்பிச்சீங்க. அப்புறம் மேடையில அத்தை தான் அந்த பணத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. மனசுல இருந்து வந்திருந்தா அதுலயே அவ்வளவு பெரிய பொய். அப்பா, அத கூட விடுங்க. அந்த டாக்டர் வந்து மேகலா பத்தி கேட்டப்போ அவ செத்துட்டா நீ எப்ப சொன்னீங்க? நீங்க எதுக்காக அப்படி சொல்லணும்? ஏய், என்னடி ஆளாளுக்கு இவங்கிட்ட மல்லு கட்டுறீங்க? என்ன கொலை பண்ற மாதிரி அடிச்சு போட்டுட்டு ஓடுன சிரிக்கே, வேற எப்படி சொல்லணுங்கிறீங்க? அத்தை, பெரியவங்களா இருந்துட்டு இந்த மாதிரி பேசாதீங்க. என்ன பேசுனேன் நானு? என்னடி பேசுனேன்? அதே பேசிட்டு இருக்கீங்க. அக்கா, கொஞ்சம் இருக்கா. ஏய் கழுதிங்களா, என்ன இது அத்தைகிட்ட கண்டபடி பேசிக்கிட்டு? இங்க பாருங்க, இப்ப என்ன, எனக்கு மேடையில பரிசு கொடுத்தப்ப உங்க அம்மாவை கூப்பிடாம உங்க அத்தையை மேடை கூப்பிட்டேன், அதானே உங்க கம்ப்ளைண்ட்? இது என்ன பெரிய விஷயம்? அடுத்த தடவை இதே பரிசு எனக்கு கொடுக்க தான் போறாங்க. உங்க அம்மா மேடையில ஏற்றி அழகு பார்த்துட்டு போறேன், முடிஞ்சு போச்சுல? சரியா? இதை இதோட விட்டுருங்க. சின்ன விஷயத்தை பெருசு பண்றது யாருக்குமே நல்லது இல்ல. போங்க போங்க போங்க, டைம் ஆச்சு, போய் படுத்துங்க. போங்க. டேய், உனக்கு வேற தனியா சொன்னமாக்கும், அதான் சொல்றான்ல, போ. டேய், அவங்க யாருமே சாப்பிடல, ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு. ஒன்னும் வேணாம்ப்பா. டேய் வாங்கடா, போய் வாங்கிட்டு வா. ஏய், பிள்ளைங்கிட்ட பேசிட்டு இருந்ததுல தொண்டை வறண்டு போச்சு, போய் தண்ணி கொண்டா. என்ன நிக்கிற? தம்பி, உன் பிள்ளைங்கெல்லாம் அதுங்களா பேசல, எல்லாம் உன் பொண்டாட்டிக்காரி தூண்டி விட்டு தான் அப்படி பேசுதுங்க.
இவ சரியான ஊம குசும்பு பிடிச்சவடா. என்னடே இப்போ உனக்கு குளுகுளுன்னு இருக்குமே? ஏண்டி, நான் பெத்த பிள்ளைங்கள எனக்கு எதிராவே கொம்பு செய்ய விடுறியா? ஊமை கொட்டா மாதிரி இருந்துகிட்டு உசுப்பு ஏத்தி விடுறியோ? அதுங்க என்னடான்னா ஏன் எதிரிலேயே சவுண்டு விடுதுங்க. ஏண்டி, நான் பேசிட்டே இருக்கேன், என்னமோ நீ பாட்டுக்கு பேசாம இருக்க. என்ன நான் என்ன பண்ணணும்? நான் பேசுறத காதுல வாங்கணும், அதுக்கு பதில் சொல்லணும். காதுல விழுந்துச்சு, என்னால பதில் சொல்ல முடியாது. எனது பதில் சொல்ல முடியாதா? உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதாவது கற்பனை பண்ணி கேள்வி கேட்பீங்க, அதுக்கெல்லாம் என்னால எப்படி பதில் சொல்ல முடியும்? பாத்தியாடா, கொஞ்சமாச்சும் அவளுக்கு பயம் இருக்கா? எப்படி ஏத்து பேசுறா பாரு. கேக்குற கேள்விக்கு பதில் சொன்னா உங்க அகராதியில எதிர்த்து பேசுறதுன்னு அர்த்தமா? ரொம்ப பேசாதே, ரொம்ப பேசாத. என்ன மேடை ஏத்துறது உனக்கு பொறுக்கல, வயிற்றுச்சு. அதான் பிள்ளைங்களை தூண்டி விட்டுட்டேன். அக்கா, நீ ஏன் டென்ஷன் ஆவற? விடு, இவளால ஒண்ணும் பண்ண முடியாது. என்னடி பாக்குற? நீ எவ்வளவுதான் தூண்டி விட்டாலும் என் பிள்ளைங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதுங்க உடம்புல ஓடுறது இந்த கலையரசனோட ரத்தம். நீ பெத்திய அந்த மூத்த சரியன் ஒரு கேவலமான பிறவி, அது மாதிரி இல்ல இதுங்க. கடவுளே, இந்த விஷயத்த உனக்கு பிள்ளைங்க ஆதரவா பேசணுப்ப சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கு தெரியுமா? உனக்கு சாதகமா பேசின அதே பிள்ளைங்க ஓ மூஞ்சில காரி துப்பி இருக்கும். நேருக்கு நேர பேசுறதுக்கு ஒரு தகுதி வருண்டி, அந்த தகுதி உனக்கு இல்ல. என்னமோ பெரிய இவ மாதிரி நீ கூட சில நேரத்தில் நடந்துக்கிற. நான் தானே தப்பு பண்ணிட்டேன். இவளை உனக்கு கட்டி வச்சு உன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டேன். நம்ம குடும்பத்துக்குன்னு அவமான சின்னமா மூத்ததுன்னு ஒண்ணு பெத்தாளே, அப்பவே இவளை தலைமொழிக்கு வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும். உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணிருக்கணும். பெருந்தன்மை இவளை ஏத்துக்கிட்டோம் பாரு, அதான் நம்ம பண்ண தப்பு. போது நிறுத்துங்க. 25 வருஷமா இதையே சொல்லி சொல்லித்தான் அக்காவும் தம்பியும் என்ன அணு அணுவா சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், நீ பண்ண பாவம் அப்படிப்பட்டதுடி. இந்த சித்திரவதை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆமா, தப்பு என் மேலதான். எப்ப நீங்க பெத்த பொண்ண தான் பொண்ணு இல்லைன்னு சந்தேகப்பட்டீங்களோ, அப்பவே உங்க குணம் தெரிஞ்சு நான் ஒதுங்கி இருக்கணும். போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? அப்பவே நாங்க நிம்மதியா இருந்திருப்போம்ல. தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஏதோ அறியாமையில பேசுறாரு. அக்காவோட தப்பான பேச்சை கேட்டுட்டு ஆடுறாரு. காலப்போக்கில் எது தப்பு எது சரின்னு புரிஞ்சுப்பாருன்னு நினைச்சேன். எல்லாத்துக்கும் மேல என் கூட வாழ்ற வாழ்க்கையில இருந்து என்ன பத்தி தெரிஞ்சுக்குவார்னு நம்பித்தான் இவர் கூட இத்தனை வருஷமா வாழ்ந்த. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அடேங்கப்பா, என்ன பேச்சு பேசுறா பாத்தியாடா? புருஷனை பார்த்து உன் கூட வாழ்ந்ததே தப்புன்னு சொல்றான்னா இவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும். பேசாதீங்க. எப்படிடா வம்பு வளர்க்கலான்னு அலையறீங்களே? நீங்களா ஒரு பொம்பளையா? யார பார்த்து என்ன பேசுற? தொலைச்சிருவேன். ஏண்டி, என்ன பார்த்தா பொம்பளையான்னு கேக்குற? அன்னைக்கு நான் மட்டும் மனசு வைக்கலன்னா நீயும் உன் புள்ள மேகலாவும் நடு ரோட்ல நின்னுப்பீங்க. வாய முடுங்க. என்னோட சொத்துக்காக தான் என்ன சேர்த்துக்கிட்டீங்க. கூடவே என்ன சித்திரவதை பண்ணி சந்தோஷப்பட்டீங்க. என்ன துரத்தி இருந்தா உங்களுக்கு எப்படி இந்த வசதி வந்திருக்கும்? அத மறைச்சிட்டு பேசாதீங்க. உங்க கொடுமையால நான் என்னைக்கோ செத்து போயிருக்கணும். பல நேரம் சாக நினைச்சிருக்கேன்.
ஆனா என் மக மேகலாவை என்னைக்காச்சும் பாப்பேங்கிற ஆசையிலையும் என் மத்த பிள்ளைங்க தாய் இல்லாம தவிச்சிடக்கூடாதுங்கிற எண்ணத்தாலேயும் தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். பாத்தியாக்கா, அவ மனசுல இன்னும் அந்த மேகலாவோட நினைப்பு இருந்துட்டு தான் இருக்கு. அவளை என்னைக்காவது பாப்பாளாமே. தம்பி, அதெல்லாம் நடக்காதுப்பா. அடியே, இப்பவும் சொல்றேன், சின்ன வயசுலயே அவ என்ன கொல்ல பார்த்தவ. அவ உயிரோட இருக்க மாட்டாடி, இருக்க மாட்டா. அவ செத்து அவளை புதைச்ச இடத்துல நேரம் புல்லு முளைச்சிருக்கும். ஐயோ, உங்களை கையெடுத்து கும்பிடுற, அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏண்டி ஏண்டி தரங்கிட்ட முறையில பிறந்தவளுக்கு போய் ஏண்டி இப்படி உருகுற? ஐயோ, இப்படி வார்த்தைக்கு வார்த்தை அவளை சாபமிடுறீங்களே. இத்தனை வருஷமா என் ஒழுக்கத்தையும் என் சுயமரியாதையும் குதறி போடுறீங்களே. என்னைக்காவது ஒரு நாள் இது தப்புன்னு உங்க மனசுக்கு தோணாதா? இடம்பெற்ற திரைப்படம் மங்கையர். மேகலா, என்னாச்சு? கேக்குறேன்ல, சொல்லு. இந்த பாட்டை கேட்டியா? நல்ல பாட்டு. நல்ல பாட்டு மட்டும் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் மேல. என்ன சொல்ற? இந்த பாட்டு என் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி பாடுவாங்க. அவங்க பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் எனக்கு அம்மா ஞாபகம் வரும். நீ ஒரு நல்ல பிரியமான பாசமுள்ள பொண்ணு. வெரி குட். ஆனா உங்க அம்மா என்ன பேசுற? எனக்கு புரியல. உங்க அம்மா ஒரு நல்ல தாயான்னு கேட்டேன். வாய மூடு. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு கோபம் வரும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ நல்லவ. ஆனா உங்க அம்மாவை என்னால அப்படி நினைக்க முடியல. நீமா ஏன் இப்படி எல்லாம் பேசி என் மனசை வருத்தப்பட வைக்கிற? இனிமே இப்படி எல்லாம் பேசாத. உன்னை எதுக்கு போய் நான் வருத்தப்பட வைக்கணும்? நீ என் ஃப்ரெண்டு. நீ ரொம்ப எமோஷனல். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் சொல்றது சரின்னு உனக்கே புரியும். இல்ல, என் அம்மா ரொம்ப நல்லவங்க. எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் அதான் உண்மை. மேகலா, உங்க அப்பா இருக்காரே, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மாதிரி ஒரு ஆளை நான் சுத்தமா மதிக்கவே மாட்டேன். அவர் ஒரு மனுஷனே இல்ல. உங்க அம்மா அவரு புருஷனா ஏத்துக்கிட்டு அவரோட வார்த்தைக்கு உள்ள விட்டு கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட அம்மா அப்பா குடும்பத்து மேல உனக்கு இவ்வளவு பாசம், பிரியம், சென்டிமெண்ட். நம்மள மாதிரி பொம்பளைங்களை இந்த குடும்பங்கிற அமைப்பு எவ்வளவு தூரம் மூல செலவு பண்ணி வச்சிருக்கு பாத்தியா? யோசிச்சு பார்த்தா இட்ஸ் ரியலி pathetic. ஹலோ, நான் தான். அப்படியா? எப்போ?
சரி ஓகே. என்ன யாரு? அந்த அயோக்கியம் புருஷோத்தமனுக்கு தண்டனை நிறைவேற்றியாச்சு. அப்படியா? என்ன பண்ணாங்க? அவனோட கண்ணை நோண்டியாச்சு. நிஜமாவா? நிஜமாதான். என் உடம்பெல்லாம் பதறுதே. ஏன்? அந்த அயோக்கியம் பண்ண காரியத்தை கேட்டப்போ நம்ம உடம்பு பதறிச்சுல. சோ இது கரெக்டான தண்டனை தான். அதுக்காக இவ்வளவு கொடூரமாவா? அதுக்கு அவரை கொன்னு இருக்கலாம். அதையும் பண்ணியாச்சு.